ஹலோ நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் உள்ள கதவு ஜன்னலை எப்படி சேஃப்டி பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மெட்டீரியல், அதாவது என்ன பெயிண்ட் அடிக்க போகிறோம், என்ன பெயிண்ட் அடித்தா அந்த மரம் வந்து தாங்கும், கரையான் பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மரத்தில் வெயில்லையும் மழையிலையும் கிடக்கிறதுனால அந்த மரத்துக்கு எப்படி பெயிண்ட் அடித்து எப்படி அதை சேஃப்டி பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் முறையாக வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டூலக்ஸில் வுட் ப்ரைமரு. இது வந்து நல்ல பிரைட்னஸ், அதாவது ஒயிட் நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஒரு லிட்ரு. இப்போ எல்லா கடையிலையுமே வந்து உங்களுக்கு இந்த ப்ரைமர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம டின்னரை மிக்ஸ் பண்ணிட்டு எப்பயும் போல் நம்ம அடிக்கிறோம் ப்ரைமரு. இப்போ எதுக்கு இந்த ஜன்னலை நீங்கள் கழட்டிருக்கலாம்னு நினைக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பாருங்கள், ப்ரைமரை வந்து ஆவரேஜாக எல்லா இடமும் அடிச்சிடும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஜன்னலுக்கு கீழே வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து நீங்கள் மாட்டியிருக்கும் போது இதுக்கு பெயிண்ட் அடிக்க முடியாது, ப்ரைமர் அடிக்க முடியாது. அதை வந்து முக்கியமான விஷயமாக அதை கவனிக்க வேண்டியது. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலட்டி இருக்கிறதுனால இதை ப்ரைமரை அடிச்சிடுறோம், இதுக்கு பெயிண்ட்டும் அடிச்சிடுவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வெயில்லையும் மழையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் மழை வந்தாலும் சரி, மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா சாரையாக வந்து மரத்தில் தண்ணி இறங்கும் போது இந்த மரம் வந்து வளையக்கூடிய இது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அடிப்பக்கத்தில் இப்போ நம்ம ப்ரைமர் அடிச்சுட்டா ஜன்னலை வந்து மெயினாக கலட்டினது காரணம் அதுதான். இது வந்து வேலையும் ஷார்ட்டாக முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வால்புட்டி அகரத்தில் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 120 ரூபா வரும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலில் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீடிங்கு, அதாவது கிளாஸ் நிற்கிறதுக்காண்டி பீடிங் வச்சுருப்பாங்க. இந்த பீடிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் வந்து, அதாவது ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு பள்ளமாக இருக்கும். அதாவது ஜன்னலோட மட்டத்துக்கும் இந்த பீடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு பள்ளமாக இருக்கும். அதனால் வந்து இது என்ன செஞ்சிடணும் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பேட்ச் ஒர்க் அந்த ஓரக்கூடியை பூரா பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஓரக்கூடியை நம்ம பார்க்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மேடு ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து வால்புட்டி வலிக்கும் போது ஒரே மட்டமாக இருக்கும், ஒரே மரமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு மரத்துக்கு யார் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் தெரியாது, மரமும் நீட்டாக இருக்கும். அதனால தான் அந்த பீடிங்க்கு முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி லப்பை வச்சிடுறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லப்பை வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம முதல்ல அந்த பிசுரை பூரா தட்டிடணும். இப்போ நம்ம வைக்கக்கூடிய வால்புட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தா வைக்க போகிறோம். ஏன்னா வால்புட்டி ரொம்ப கணையத்தினோம்னா வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு வந்து காற்றுக்கு அடிக்கும்போது டப்புன்னு அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லப்பம் பிடுங்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கணையத்தாமல் வலித்து பார்க்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வலிச்சு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக கிடைக்கும். இது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பீஸை நம்ம பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியும். அதாவது உங்களுக்கு ஜன்னலை வந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஒரு ஜன்னலை முடிக்க போகிறோம்.
இப்போ வந்து பாருங்கள், பட்டி 4 மூலைக்கு நம்ம வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் ஆகுது. இப்போ மூளைக்கோடி பாருங்கள், எங்கனையுமே வந்து பட்டி வச்சது கனமாக ஏறி நிற்காது. ஒரே மாதிரி வச்சு அந்த மூலைக்கு நம்ம வைக்கும்போது பள்ளமேடு இல்லாமல் இருக்கும் பட்டி. இப்போ வச்சு முடிச்சாச்சு. இப்போ காய வைக்க போகிறோம். இப்போ காய வச்சுருக்கோம். முதல் நாள் பட்டி வச்சுருக்கோம். மறுநாள் வந்து இப்போ 120 எம்ஆர் ஷீட்டை போட்டு பட்டியை ஃபுல்லாக தேய்க்கிறோம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த அலைன்ஸ் இருக்காது, எங்கனையும் மேடு இருக்காது. இப்போ எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல்களை நம்ம கலட்டி வேலை செய்ய முடியாது. இது புது வீடுங்கிறதுனால இப்போ நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி கலட்டி தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கோட்டு ப்ரேமர் அடிக்க, அதுக்கப்புறம் 2 கோட்டு பட்டி வைக்க, அதுக்கப்புறம் 2 கோட்டு எனாமல் பெயிண்ட் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கோக்காலியோ இல்லை ஏனியோ போட்டு அடித்தோம்னா ஒரு 3 பத்தி ஜன்னலுக்கு குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து வேலை ரொம்ப டைம் அதிகமாகும். அதனால் வந்து இந்த மாதிரி அடிக்கும்போது நம்மளுக்கு ஷார்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூலக்ஸில் சாட்டின் ப்ரௌனு. இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400லேருந்து 450 ரூபா வரைக்கும் எல்லா கடையிலையும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஓரக்கூடிய எல்லாம் வந்து நம்ம பெயிண்டில் பண்ணிடணும். இப்போ ஓரக்கூடி பூரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஜன்னல் பீடிங் ஃபுல்லாக வந்து ஓரக்கூடியை நம்ம கட்டுறோம். இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் 1/4 இன்ச்சு பள்ளம் இருக்கும்னு. அந்த ஓரத்தில் பீடிங்கு அது எதுவுமே தெரியலை பாருங்கள். இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் நம்ம அடிக்கிறத பாருங்கள். ப்ரஷ்ஷோட கோடு அப்படியே தெரியுது பாருங்கள். நல்லா கவனித்து பாருங்கள், ப்ரஷ்ஷோட கோடு அப்படியே தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் ஃபுல்லாக பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரஷ்ஷு மார்க்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன ஒரு வழின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ரோலரு, இது எல்லா கடையிலுமே கிடைக்கும். இதை வச்சு மேலே வந்து உருட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பர்சரில் அடித்த அந்த ஃபினிஷிங்கு அப்படியே இருக்கும். ஸ்ப்ரே விழுந்துடும். அந்த ப்ரஷ்ஷோட மார்க்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ஜன்னலில் தெரியாது. அது மேட் ஃபினிஷிங் அடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் எனாமல் அடித்தாலும் சரி, அந்த கம்ப்ளைண்ட்டு தெரிய விடாமல் இந்த ரோலர் வந்து அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ண மாதிரி உங்களுக்கு உருட்டி நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்ப்ரே தெரியும். இப்போ நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு செகண்ட் கோட் இப்போ நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ரோலரில் உருட்டினது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். வேலை எவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு ஜன்னல் அடித்து முடிக்கவே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் ஆகிருக்கும். அதாவது அப்போ வச்சு ப்ரேமர் அடிக்கிற வரைக்கும் காய்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைமிங் ஆகும். இந்த மாதிரி பெயிண்ட் தகவல்களை பற்றி நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பயனுள்ள வீடியோக்களை மட்டும்தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஸோ மச்.